வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய துரோகத்தை பற்றியது. நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களைக் கண்டோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள், தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதுவே யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்ததை எல்லாம் வாழ்வில் இலகுவாக அடைந்துவிட முடியாது. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் சிரமப்படாமலேயே நம் கையில் கிடைத்தால் நிச்சயமாக அதன் மதிப்பை நாம் ஒருபோதும் உணரமாட்டோம். அது அன்பாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாகவும் இருக்கலாம். உண்மை அன்பை அலட்சியம் செய்வோம், அவமதிப்போம், அவமானப்படுத்துவோம், ஏன் தேவை ஏற்பட்டால் சொற்களால் காயப்படுத்தவும் செய்வோம். ஆனால் அந்த நொடி காயப்பட்ட இதயத்தின் நிலையை காயப்படுத்திய இதயம் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறது. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. நேர்மையாக வாழ்ந்தால் அஞ்சுபவன் என்றுதான் இந்த முட்டாள் உலகம் சொல்லும். உண்மையாக இருந்தால் நம்மை ஏமாற்றத்தான் இந்த உலகம் பார்க்கும். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். ஏமாறும் போது வலி தாங்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் யாரை அதிகம் நம்பினீர்களோ அவர்களாலேயே ஏமாற்றப்படுவீர்கள். யார் ஆயுள் முழுதும் அருகிலிருப்பேன் என சத்தியம் செய்தார்களோ அவர்கள்தான் பாதியில் விட்டுச் செல்வார்கள். மன நிம்மதி யாரால் கிடைக்கும் என நம்பியிருந்தீர்களோ அவர்களால் தான் நம் மனம் துகள்களாக்கப்படும். நமக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது, மதிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணம் உடையவர்கள் மனிதர்கள் மட்டுமே. இனி இவனால் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் என்பதை அறியலாம். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் இருப்பதில்லை, அதுவே வாழ்க்கை பாடமாகும். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் மேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.